அன்பான மக்களே, நம்மளோட சுவாமியும், நம்மளோட டைரக்டரும் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லைவ் வந்திருந்தாங்க இல்லையா? அப்போ வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எல்லாமே வந்து சூப்பரா போயிட்டுருக்கு. இப்போ நல்லா போயிட்டுருக்கு. ப்ரொமோலாம் நல்லா சூப்பரா வந்து எல்லாருமே வந்து நம்பர் 1 இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற டைமில், அப்போ எல்லா நன்றியும் வந்துட்டு ரைட்டருக்கு பிரியா தம்பி மேடம் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு, அப்புறம் அதில் வேலை பார்த்த எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருந்தாரு. அதில் வந்து டைரக்டர் வந்து இந்த அளவுக்கு அந்த சீனில் வந்து அவர் வந்து சொல்லி கொடுத்து, அது ரைட்டர் அவங்க எழுதியிருந்தாலுமேவும் அதை சொல்லி கொடுத்து ஸ்பாட்டில் வந்து அவங்கள நடிக்க வைக்கிறது டைரக்டர் தானே. அவருக்கு நம்ம அதிகமாக வந்து சொல்லணும். ஆனால் கதை எழுதுனது, அதுக்கப்புறமா வந்து ஸ்டோரி, அந்த அந்த சீனை பேப்பரை வந்து கரெக்டாக கொடுத்தது எல்லாமே வந்து ரைட்டராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும், ஆனால் அந்த ஸ்பாட்டில் வந்து நடிக்க வைக்கிறது இவர் மட்டும்தான். டைரக்டர் சொல்கிறது தான் வந்து ஆர்டிஸ்ட் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? அந்த இடத்துல செம்மையாக வந்து பிரவீன் சார் வந்து சூப்பராக ஸ்கோர் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான். நாட் ஓன்லி இந்த சீரியல் மட்டும் கிடையாது, மற்ற எல்லா சீரியலுமே அவர் பண்ண சீரியல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இவரோட இதுதான் அது. நம்ம சுவாமி கூட ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் சொல்லியிருப்பார், எல்லாம் இப்போ நாங்கள் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு பிரவீன் சார்கிட்ட 70% இருக்குது அப்படின்ட்டு. அவரோட இதுதான் எங்ககிட்டயே பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் சுவாமி. அது கரெக்டாக கணிச்சு வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட 1 வருஷம் தான் ஆகுது சீரியல் நடிக்க வந்து. ஆனால் அவரோட பல்ஸை வந்து கரெக்டாக கணிச்சு வச்சுருக்காரு சுவாமி. சூப்பரில். ஆமாங்க, டைரக்டர் தான்.